ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் நம்ம எளியவர்களுக்கு குறிப்பாக அந்த பாஸ்டர்லாம் இறந்து போனவங்க இருக்கிறாங்க. வயசான பாஸ்டர் கிராமத்தில் இறந்து போயிருப்பாங்க. அவங்க மனைவி பிள்ளைகள்லாம் இருப்பாங்க. சொல்லுங்காமே நம்ம ஒவ்வொரு தடவையும் கொரியரில் அனுப்புவோம். அவங்களுடைய பாஸ்டர் மனைவி, பாஸ்டருடைய பிள்ளைகள் அப்படியே வயசு வாரி என் டைரியில் இருக்கும். வருஷம் ஒரு வருஷத்தை கூட்டிகிட்டே போவேன். அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் ஆரம்பித்து பொட்டியில் கட்டி கொரியர் சார்ஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு 2000 ரூபா அல்லது 1500 ரூபா அவங்களுக்கு கிறிஸ்மஸ் செலவுக்கும் கொடுத்து கொண்டு வருகிறோம். அது ஒரு பெரிய இதுதான். சொல்லுங்கள் அல்லேலூயா. சிலர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஃபோன் செய்வாங்க. சிலர் என்ன பாஸ்டர் நீங்கள் வருவியன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்லாம் சொல்கிறவங்க இருக்குது. கிராமத்தில் இருக்கிற ஊழியம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அப்போ அதையெல்லாம் நான் ஆண்டோடைய கிருபையினால் வருடந்தோறும் அதை செய்து வருகிறோம். போன வருடத்தில் ஒரு 5 பேர் கூடியிருக்காங்க. இன்னும் சின்ன தலக்காவூர், புதுப்பட்டி, இன்னும் எங்கிட்ட இந்த பகுதியில் இருக்கிற கிராமத்தில் ஒரு 5 ஊழியர்களை டைரியில் சேர்த்துருக்கோம். சொல்லுங்கள் அல்லேலூயா. டைரியில் சேர்த்தோன்னு சொன்னால் ஒரு 15000 ரூபா கூட்டணும்னு அர்த்தம். ஒரு ஆளுக்கு 3 ரூபான்னா 5 பேருக்கு 15000 ரூபா கூட்டணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. நான் உங்களுக்கு கண்டிப்பு பாரம்லாம் சொல்லலை. முடிந்தவர்கள், இயன்றவர்கள். பாஸ்டர் இதுக்கு கேட்குறாரு அதுக்கு கேட்குறாருன்னு கேட்டுக்கு வெளியேயும் சொல்லக்கூடாது, உள்ளேயும் சொல்லக்கூடாது. சொல்ல வேண்டியது என் கடமை. ஆண்டவர் சொன்னார் மோசே இடத்துல, சொல்லு ஜனங்கள்கிட்ட சொல்லு, உற்சாகமாக கொடுக்குறவன்ட்ட வாங்க. சொல்லுங்க ஆமென். உற்சாகமாக கொடுக்குற இடத்துல வாங்க, கர்த்தர் அதுக்கு பலன் அளிப்பார். ஆகவே நீங்கள் இயன்றவர்கள், விரும்பினவர்கள், பாரப்பட்டுக்காதீங்க. பாஸ்டர் இது கேட்குறா அதுக்கான ஒரு வெளியாட்டே சொல்லவே கூடாது. உங்களுக்கு முடிஞ்சா இயன்றா ஒரு கவரில் எளியவருக்குன்னு சொல்லி கொடுங்க. சொல்லுங்க ஆமென். தனியாக நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் வருடந்தோறும் அதை தேவனை கொடுக்கறதிலும் சில நேரம் என் தம்பி தங்கச்சியெல்லாம் கேட்ப பண்ண விட்டுட்டேன். அவங்களும் 10,000 15,000 அனுப்புவாங்க. அதெல்லாம் ஒன்றா சேர்த்து தான் வாங்குவோம். என்ன போய் மூட்டையாக கட்டி கொண்டு வந்து அதெல்லாம் பிரித்து அதை மூட்டையாக நம்ம டிஸ்போஸ் பண்ணுவோம். சரி, அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் அதை நீங்கள் மனதில் வையுங்கள். வேதம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவனுக்கு, சொல்லுங்க ஆமென், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், கர்த்தர் அதை அவனுக்கு திரும்ப கொடுப்பார். இது அவருடைய வார்த்தை. சொல்லுங்க ஆமென். சரி, அப்போ அதனால் நம்ம கிறிஸ்மஸ் தோறும் சந்தோஷப்படுகிறோம். ஒரு அனாதை பிள்ளைகள் உங்கள் வீட்டில் உங்கள் தெருவில் ஒரு விதவை இருக்கலாம், ஒரு 2 பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். அவங்களுக்கு தேடி போய் ஒரு என்ன ஒரு 200 ரூபா அந்த அம்மாவுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுங்க, கிறிஸ்மஸ் கிஃப்டாக வச்சுக்கங்கன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள் அல்லேலூயா. உங்கள் அன்பை காட்டுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் போதிக்கணும். சில நேரம் நினைப்பேன், எங்களுக்கு நாங்கள் அதை கை கொண்டு வருகிறோம். நம்ம பிள்ளை 2000 ரூபாய்க்கு சுடிதார் கேட்கும், நடிகை போட்ட மாதிரி. ஏன்னா அது செல்ஃபோனில் வந்துடும். அது போட்டால் தான் இது என்னமோ அழகாக இருக்க மாதிரி. காக்காய்க்கு என்ன போட்டாலும் அழகாகாது, அது நமக்கு தெரியாது. காக்காய்க்கு என்ன போட்டாலும் காக்கா குஞ்சு தான். அதனால 2000 ரூபாய்க்கு போடுறது, 3000 ரூபாய்க்கு போடுறது, 1700 போடுறது, அதெல்லாம் குறைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுடைய பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளருங்க. சொல்லுங்க ஆமென். எளிமையில் வளருங்க, தப்பு இல்லை. அடைய பிள்ளை போதும், ஒரு 300 ரூபா 400 ரூபாய்க்கு போதும், ஒரு 200 ரூபாயை ஏழைக்கு கொடுப்போம். சொல்லுங்க ஆமென். 2000 ரூபாய்க்கு போட்டால் தான் நம்ம நடிகை மாதிரி மாறவே மாட்டோம். நம்ம காக்கா குஞ்சு தான், அது மனசில் இருக்கணும். நம்மளை வச்சு தான் துணியை வச்சு ஒரு பெரிய அழகெல்லாம் வராது. அதனால ஒரு 1500 வைக்கிறது ஒரு 1000க்கு வச்சுக்கலாம். இல்லை ஒரு 700 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு 700 ரூபாய் ஒதுக்கலாம். வெளிநாட்டில் ஒதுக்கிட்டு இருக்கான், ஜெர்மனியில், ஆஸ்திரேலியாவில். எப்படி இங்கே வருதுன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கடற்கரையில் போய் பாட்டில் பிறக்கிறான் வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், அதை காசாக்குறான். காசாக்கி இந்தியாவில் ஏழை கொடுங்கன்னு கொடுக்குறான். அங்கே உள்ள சர்ச்சு கொடுங்க. குட் சமாரிட்டன் பேக்ஸ்னு ஒன்று வரும். இல்லை சமாரியன் பரிசு பெட்டின்னு வெளிநாட்டிலேருந்து வரும், அமெரிக்காவிலேருந்து எல்லாம். அதெல்லாம் எப்படி வருது? பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகள் காசு கொடுக்கும். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் $5 $10, இன்றைக்கி எனக்கு ஐஸ்கிரீம் வேணாம், எனக்கு அது வேண்டாம், காப்பி வேண்டாம், இதெல்லாம் கொண்டு வந்து போட்டுரும். அதை பூரா அவங்க பட்டலாக பண்ணி அந்த பிள்ளைகள் பயன்படுத்துகிற பொம்மையை போடும், பயன்படுத்துகிற ஒரு செல்ஃபோனை கொண்டு வந்து போட்டுரும், என்னத்தையாவது ஒரு வாட்சை கொண்டு வந்து போட்டுரும். அது அங்கே உள்ளவங்க என்ன செய்வாங்க? சின்ன சின்ன பெட்டியில் வச்சு அடைச்சி குட் சமாரித்தன் கிஃப்ட் பாக்ஸ், நல்ல சமாரியன் பரிசு பெட்டின்னு ஒவ்வொரு பெட்டியாக அனுப்புவாங்க, பண்டலாக. கேட்குதா? அதை கொண்டு வந்து சின்ன பிள்ளை ஊழியங்களுக்கு வடநாட்டிலும் கொடுப்பாங்க. அதுலேயும் திருட்டு பாஸ்டர் இருக்குது, நிறைய திருட்டு பாஸ்டர் அதுலேயும் கிளம்பிடுச்சு. நல்ல மனுஷன்ட்ட போனாலும் அது பிள்ளைகளுக்கு வரும். அதான் பைபிள் எடுத்ததெல்லாம் பாஸ்டர் ஆயிருதேன். வசனமும் தெரியாது, அழைப்பும் கிடையாது. வெள்ளைச்சட்டையும் ஒரு பழைய பைபிளையும் தூக்கிட்டு பாஸ்டர்னு போய் அதை கொள்ளையடிச்சு அந்த சாபத்தையும் அதுக்கு பிள்ளைய மேலே வாங்கிக்கிட்டு அலையிற கூட்டமும் இருக்குது. கேட்குது? அதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இது சும்மா இல்லை, அவனுக்கு என்ன பணம் தேவைப்படாமல் இருக்குது, கர்த்தருக்கு கொடுக்கணும்னு கொடுக்குறான், ஏழைக்கு அவனுக்கு திருப்பி கொடுக்குறான். சொல்லுங்க ஆமென். இது ஒரு மலை சக்கரம் மாதிரி. சரி, போட்டோம், மனதில் வைக்கிறதுக்காக சொல்லுகிறேன். அப்போ உங்கள் தெருவில் ஒரு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை, கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு 300 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. ஒரு விதவை இருக்காங்க, அவங்க ஒரு சேலை கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு கொடுக்கும்போது ஒரு புதிய ஏற்பாடை கொடுங்க. ஒரு 10 ரூபாய்க்கு அழுகையும் ஆனந்த புலம்பலம்னு ஒரு தாயப்பன் ஒரு புத்தகம் போட்டுருக்காரு, ஒரு சாட்சி புத்தகத்தை கொடுங்க. சொல்லுங்க ஆமென். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. கதவை அடைச்சிக்கிட்டு கிச்சன் மட்டன் பிரியாணியை போட்டு ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரின்னு கிறிஸ்மஸை முடிச்சு விட்டுறாதியே. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு அனாதை பிள்ளை, ஒரு வயசான ஆள், யாருமே இல்லாத ஒரு ஐயா, கூப்பிட்டுக்குங்க, சேர்த்துக்கிறங்க. தேவன் அதில் சந்தோஷப்படுகிறார். சுத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா.